இன்னைக்கு காஃபி வித் சாரால பலாப்பழம் ரெசிபி 2 செய்யலாமா? ஒரு கப் அளவுக்கு கொட்டை நீக்கிய பலாப்பழ சுளைகளை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்தி அது ஒரு பேஸ்டா அரைச்சுக்கணும். ஒரு பவுல்ல ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு, நம்ம அரைச்சு வச்ச பலாப்பழம் பேஸ்ட், 1/4 கப் அளவுக்கு வெல்லம் கரைச்சது, துருவன தேங்காய் 3/4 கப், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துண்டுகளை நெய்யில வறுத்து அதை உள்ள சேர்த்துக்கிறோம். 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 2 இடிச்ச ஏலக்காய், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கணும். நாம இன்னைக்கு செய்யற இந்த ரெசிபி கேரளா ஸ்பெஷல் கும்பில் அப்பம். மலையாளத்துல கும்பில்னா கோன், அதனால வாழை இலைகளை இந்த மாதிரி நீளமா கட் பண்ணி இதை கோன் ஷேப்ல இந்த மாதிரி நம்ம தயார் செஞ்சு வச்சுக்கிறோம். இதுல 1 அல்லது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாவை உள்ள வச்சுட்டு அந்த வாழை இலை மேல இருக்க மடிப்பை வச்சு மூடிடணும். இதை பே லீஃப்லயும் செய்யலாம். நம்ம வாழை இலை செஞ்சிருக்கோம். இதுல 8 போல இந்த கோன்ஸ் கிடைச்சது. இப்போ அதை ஒரு இட்லி குக்கர்ல வச்சு நம்ம வேக வைக்க போறோம். ஒரு 10ல இருந்து 12 நிமிஷம் வேக வச்சு திறந்தோம்னா ரொம்பவே ருசியான பலாப்பழம் கும்பில் அப்பம் தயார். இது ஒரு நல்ல ஈவினிங் ஸ்நாக்கா இருக்கும். கண்டிப்பா இந்த பலாப்பழ சீசனுக்கு ட்ரை பண்ணி பாருங்க.